பிறந்த நாளை கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக சிவபக்தர்கள் தமிழ் சைவ பேரவையின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த விழாவில் கலந்து கொண்டு ராஜராஜ சோழனை வணங்கி சிவனுடைய அருளோடு உங்களை நான் சந்திக்கிறேன். குறிப்பாக இந்த இடம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக வேறொருவருடைய பராமரிப்பில் இருந்த ஒரு இடம். அதை அம்மையார் அவர்கள் அதனுடைய வரலாறு தெரியாமல் அதற்குரிய தொகையை பல லட்சங்களை கொடுத்து வாங்கி இங்கு இந்த ஒரு தமிழ் சைவ பேரவை என்கிற அமைப்பை தொடங்கியிருக்கிறார். அதற்கான மண்மேடுகளை சரி செய்த போது சுமார் 3000 ஆண்டு பழமை வாய்ந்த சிவன் சிலை இங்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலையை வைத்து இப்பகுதி பொதுமக்களோடு பெண்களோடு சிவனை வழிபடக்கூடிய சிவனடியார்களோடு அதற்கான ஒரு சமூக தொண்டாகவே செய்து வருகிறார். ஆனால் அரசாங்கம் இந்த இடத்திற்கு தற்போது பட்டா கேட்டு முறையிட்ட போது இது நீர்நிலைகள் என்று கூறி இந்த இடத்திற்கு மட்டும் தர மறுக்கிறார்கள். நீங்கள் பார்க்குறீங்க பத்திரிகை நண்பர்கள், பக்கத்தில் அரசு கட்டடம் இருக்குது, இது நீர்நிலை இல்லையா? பக்கத்தில் 5 அடி எல்லையில் அடுத்த காம்பவுண்டில் பட்டா கொடுத்துருக்காங்க, அது எந்த அடிப்படையில் பட்டா கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல.